ஹரே கிருஷ்ணா. மறுபிறவி பாகம் 16, அத்தியாயம் 4, மறுபிறவி பற்றிய 3 வரலாறுகள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய ஆன்மீக தலைவர்கள் மறுபிறவியின் நெறிகளை தங்களுடைய சீடர்களுக்கு விளக்குவதற்கு ஸ்ரீமத் பாகவதத்தில் உள்ள நிகழ்வுகளை பயன்படுத்தி வந்துள்ளனர். அவற்றில் 3 நிகழ்வுகள் இங்கே தரப்பட்டுள்ளன. பெரும் தத்துவ காப்பியமும் சிறந்த இலக்கிய நூலுமான ஸ்ரீமத் பாகவதம் இந்தியாவின் மாபெரும் அறிவார்ந்த நூலாக தனியிடத்தை பிடித்துள்ளது. வேத சாஸ்திரங்களில் காலத்திற்கு அப்பாற்பட்ட அறிவு உறுதிபட சொல்லப்பட்டுள்ளன. மனிதனை பற்றிய அனைத்து அறிவையும் அந்த பழமை வாய்ந்த சமஸ்கிருத புத்தகங்கள் உணர்வு பூர்வமாக வழங்குகின்றன. வேத இலக்கியம் என்னும் மரத்தின் பழுத்த பழமாக கருதப்படும் ஸ்ரீமத் பாகவதம் வேத அறிவை முழுமையாகவும் அதிகாரபூர்வமாகவும் வெளிப்படுத்துகிறது. காலம் மாறுவதற்கு ஏற்ப மறுபிறவியின் விஞ்ஞான கொள்கைகள் மாறுவதில்லை. அவை நிலையானவை. சிந்தனையையும் புரிந்து கொள்ளும் ஆற்றலையும் தேடிச் சென்ற முற்கால மக்களுக்கு இந்த தொன்மையான கதைகள் பொருந்தியிருந்தது போலவே தற்கால மக்களுக்கும் அவை பொருந்துகின்றன. மரணத்திலிருந்து மீண்டு வந்த மகன். சிலர் ஆத்மாவை அதிசயமானவனை போல் பார்க்கின்றனர். சிலர் அவனை அதிசயமானவனாக வர்ணிக்கின்றனர். சிலர் அவனை பற்றி அதிசயமாக கேட்கின்றனர். மற்றும் சிலர் கேட்ட பின்பும் ஆத்மாவை சற்றும் அறியாதவராக இருக்கின்றனர். பகவத்கீதை 2.29. ஸ்ரீமத் பாகவதத்தின் 6வது காண்டத்தில் உள்ள கீழ்காணும் சரித்திர புகழ்பெற்ற வரலாற்றில் சித்திரகேதுவின் மகன் தனது முந்தைய பிறவியை பற்றி கூறுவதோடு ஆத்மாவின் அழிவற்ற தன்மையை பற்றியும் மறுபிறவியின் விஞ்ஞானத்தை பற்றியும் அரசருக்கும் அரசிக்கும் எடுத்துரைக்கின்றான். மன்னர் சித்திரகேது சூரசேன நாட்டை மையமாக கொண்டு உலகம் முழுவதையும் ஆட்சி புரிந்து வந்தார். சீரும் சிறப்புமாக ஆட்சி புரிந்த சித்திரகேதுவிற்கு பல மனைவியர் இருந்த போதிலும் குழந்தை பாக்கியம் கிட்டவில்லை. ஒரு நாள் அங்கிரா என்னும் மாமுனிவர் சித்திரகேதுவின் அரண்மனைக்கு வருகை புரிந்தார். வேத மரபின்படி மன்னர் தனது அரியணையிலிருந்து உடனடியாக எழுந்து அவருக்குரிய மரியாதையை செலுத்தினார். பேரரசர் சித்திரகேதுவே, உமது மனம் ஏதோ வேதனையில் இருப்பதை என்னால் உணர முடிகிறது. உனது வெளிரிய முகம் ஆழ்ந்த கவலையை பிரதிபலிக்கின்றது. நீர் விரும்பிய எண்ணம் ஏதேனும் ஈடேறவில்லையா என்று முனிவர் விசாரித்தார். மிகச்சிறந்த சித்திகள் பெற்றிருந்த அங்கிரா சித்திரகேதுவின் துயரத்தை நன்கு அறிந்திருந்த போதிலும் அதனை அவரிடமிருந்தே அறிய வேண்டி வினவினார். அங்கிரா முனிவரே, தவ வலிமையாலும் நெறி தவறாத குணத்தாலும் தாங்கள் பூரண ஞானம் பெற்றவர். என்னை போன்ற கட்டுண்ட ஆத்மாக்களை பற்றி தாங்கள் முற்றிலும் அறிந்தவர். மேன்மை பொருந்திய ஆத்மாவே, தாங்கள் அனைத்தையும் அறிவீர். ஆயினும் நான் ஏன் கவலையில் மூழ்கி இருக்கிறேன் என்று கேட்கிறீர்கள். தங்களது ஆணைக்கு உட்பட்டு நான் எனது கவலைக்கான காரணத்தை வெளிப்படுத்துகிறேன். பசித்தவனுக்கு பூமாலை திருப்தியை தராது. அதே போன்று பரந்த தேசமும் எண்ணற்ற செல்வங்களும் எனக்கு ஒரு பொருட்டல்ல. ஏனென்றால் மனிதனுக்கு தேவைப்படும் உண்மையான செல்வம் எனக்கு கிடைக்கவில்லை. எனக்கென்று ஒரு மகன் இல்லை. நான் ஒரு மகனை பெற்று உண்மையான சந்தோஷத்தை அடைய தாங்கள் எனக்கு அருள் புரிவீர்களா? அங்கிரா மிகவும் கருணை வாய்ந்தவராக இருந்ததால் அரசருக்கு உதவ ஒப்புக்கொண்டார். அவர் தேவர்களை நோக்கி ஒரு சிறப்பான யாகத்தை நடத்தி அந்த யாகத்தின் அவிர்பாகத்தை சித்திரகேதுவின் மனைவியரில் மிகவும் பக்குவம் வாய்ந்தவளான கிருதத்யுதி என்ற அரசிக்கு அளித்தார். மிகச்சிறந்த பேரரசரே, விரைவில் உமக்கு ஒரு மகன் பிறப்பான். அவன் உமது மகிழ்ச்சிக்கும் வேதனைக்கும் காரணமாக இருப்பான் என்று மன்னரிடம் கூறிய அங்கிரா அவரது பதிலுக்கு காத்திராமல் அங்கிருந்து மறைந்தார். தனக்கு ஒரு மகன் பிறக்க போவதை அறிந்து சித்திரகேது மிகவும் குதூகலப்பட்டான். ஆனால் முனிவர் கடைசியாக சொன்ன வார்த்தைகளை எண்ணி ஆச்சரியமும் அடைந்தான். எனக்கு குழந்தை பிறந்ததும் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன் என்று அங்கிரா கூறியது நிச்சயம் உண்மையே. ஆனால் எனது வேதனைக்கும் அக்குழந்தையே காரணமாக இருக்கும் என்று அவர் எதற்காக கூறினார்? எனக்கு அவன் ஒரே மகனாக இருப்பதால் எனது தேசத்திற்கும் அரியணைக்கும் அவனே வாரிசாக அமைவான். அதனால் அவன் தற்பெருமை கொண்டு பணிவுடன் நடந்து கொள்ளாமல் போகலாம். அது எனது வேதனைக்கு காரணமாக அமையலாம். ஆனால் மகன் இல்லை என்னும் வேதனையை விட பணிவற்ற மகன் இருப்பது நல்லதே. இவ்வாறு அரசன் யோசித்தார். காலப்போக்கில்
கிருதத்யுதி கற்பம் தரித்து ஓர் அழகிய மகனை பெற்றெடுத்தாள். இதை கேள்விப்பட்ட அந்நாட்டு மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சித்திரகேதுவால் தனது மகிழ்ச்சியை துளியும் கட்டுப்படுத்த முடியவில்லை. தனது மகனை அரசர் மிகுந்த கவனத்துடன் வளர்த்தார். தனது அளவற்ற மகிழ்ச்சியினாலும் மகனின் நன்மைக்காகவும் தொடர்ந்து பல்வேறு தான தர்மங்களை அளவின்றி வழங்கி வந்தார். அரசி கிருதத்யுதியின் மீதான அவரது அன்பு நாள்தோறும் அதிகரித்தது. அதே சமயம் மற்ற மலட்டு மனைவியர் மீதான பிரியம் படிப்படியாக குறைய தொடங்கியது. மற்ற ராணியர்கள் தங்களது விதியை நினைத்து வருந்தினர். ஏனெனில் குழந்தை பாக்கியம் இல்லாத மனைவி கணவனால் ஒதுக்கப்படுவதும் மற்ற மனைவியர் அவளை வேலைக்காரியை போல நடத்துவதும் வழக்கம். இதனால் அந்த மலட்டு மனைவிகள் கோபத்தாலும் பொறாமையாலும் எரிச்சல் அடைந்தனர். அவர்களது பொறாமை அதிகரிக்க அதிகரிக்க புத்தி பேதலிக்க தொடங்கியது. இதயங்கள் கல்போல் இறுகின. ஒரு முறை அவர்கள் அனைவரும் இரகசியமாக சந்தித்து அரசரின் அன்பை மீண்டும் பெறுவதற்கான ஒரே வழி அக்குழந்தைக்கு விஷம் கொடுத்து கொள்வதுதான் என்று முடிவு செய்தனர். அதன்படி மன்னரின் ஆசை மகனுக்கு இதர மனைவியர் ஒரு நாள் விஷம் வைத்தனர். அதனை அறியாத அரசி கிருதத்யுதி தனது அறையில் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்த மகனை காண விரும்பினாள். அவள் தனது மகனை மிகவும் நேசித்ததால் அவனை பிரிந்து சிறிது நேரம் கூட இருக்க மாட்டாள். தூக்கத்திலிருந்து அவனை எழுப்பிக் கொண்டு வருமாறு அவள் தனது தாதிக்கு ஆணையிட்டாள். தாதி குழந்தையை அணுகிய போது அவனது கண்கள் மேல் நோக்கி இருப்பதை பார்த்தாள். உயிர் இருப்பதற்கான அறிகுறி ஏதும் தென்படவில்லை. எல்லா புலன்களும் செயலற்று இருந்ததை கண்ட அவள் நான் ஒளிந்தேன் என்று கதறியபடி தரையில் விழுந்தாள். பெரும் கலவரமடைந்த அவள் தனது மார்பில் இரு கைகளாலும் அடித்துக் கொண்டு பலமாக அழுதாள். தாதியின் அழுகுரலை கேட்டு அறையினுள் விரைவாக நுழைந்த அரசி தனது மகன் இறந்து கிடப்பதை கண்டாள். மிகுந்த துயரத்துடன் கூந்தனும் ஆடையும் சரிய மயங்கியபடி தரையில் சாய்ந்தாள். பலமான அழுகுரலை கேட்ட அரண்மனை வாசிகள் அனைவரும் அங்கு வந்து துக்கத்தில் பங்கேற்றனர். விஷம் கொடுத்த ராணியர்களும் முதலை கண்ணீர் வடித்தனர். தனது மகனின் திடீர் மரணத்தை கேள்விப்பட்ட அரசர் துயரத்தினால் குருடனானார். அவரது வேதனை பெருந்தீயை போல் அவரை தாக்கியது. மரணமடைந்த குழந்தையை காண ஓடிய போது பலமுறை தட்டுத்தடுமாறி விழுந்தார். மந்திரிகளும் ராஜ பரிவாரங்களும் சூழ அரசர் தனது மகனின் அறையினுள் நுழைந்து மகனின் பாதங்களுக்கு அருகில் மயங்கி விழுந்தார். அவரது தலைமுடி கலைந்தது. உடைகள் எல்லா பக்கமும் சிதறின. மன்னருக்கு மீண்டும் உணர்வு திரும்பிய போது வேகமாக மூச்சு வாங்கியது. கண்களில் கண்ணீர் ததும்பியது. அவரால் துளியும் பேச முடியவில்லை. ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.